அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. எனக்கு ஒரு கோல்டு பட்டன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, சுக்கிரனுக்கு பிடிக்காத இந்த விஷயங்களை வீட்டில் செய்யாதீர்கள். இதனால் கூட வீட்டில் பண கஷ்டம், வறுமை வர காரணமாகும். மறந்தும் கூட செஞ்சிடாதீங்க. வீட்டில் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா? சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம நல்ல ஒரு திடீர்னு ஒரு வசதி, திடீர்னு ஒரு நகை வாங்குகிறோம், திடீர்னு ஒரு புடவை எடுக்கிறோம், நல்ல புடவையாக கட்டிட்டு போகிறது அக்கம் பக்கம் எல்லோரும் பேசிக்கிறது உண்டு. என்னப்பா உனக்கு சுக்கரதசை அடிக்குது போலகுது, புது வண்டிலாம் வாங்கியிருக்க, புது கார்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு பேசுகிறது உண்டு இல்லைங்களா? அதனால தான் சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை ஆனால் என்ன பண்ணணும், காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் போயிட்டு கல்லுப்பு வாங்குகிறோம். இதை மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் நினைக்கலாம், அம்மா நான் எத்தனையோ பாக்கெட்டு வாங்கின்னு வந்து வீட்டில் உப்பு சேர்ந்தது அம்மா மிச்சோன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு செகண்டு கூட நினைக்காதீங்க மனசால். 6 to 7 அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறத ஒரு செகண்டு கூட நம்ம லைஃப்பில் வேண்டாம். நம்பிக்கை 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 வச்சு நம்ம செய்வோம். இப்போ இந்த சுக்கிர ஹோரை காலையில் 6 to 7 கடை திறக்கலாமான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. மதியம் 1 to 2 வாங்குங்க. அது இன்னும் நல்லது. இந்த கல்லுப்பாகப்பட்டது, அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விலை கம்மியான 10 ரூபா பாக்கெட் வாங்குங்க. இப்போ எல்லோரும் சுக்கிரன் ஹோரையில் கல்லுப்பு வாங்குறாங்கன்னு 10 ரூபாய்க்கு சின்ன சின்ன பாக்கெட் கூட போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு வாங்க. நிறையா இருந்துச்சுன்னா ஒரு பையில் போட்டுட்டு போயிட்டு எந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்களோ அந்த கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. சரிங்களா? அதனால் கல்லுப்பு என்பது சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்தது, மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். சுக்கிர ஹோரையில் போயிட்டு கல்லுப்பு வாங்குங்க. ஒரு பாக்கெட்டு கொட்டிட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை, உப்பு, துவரம்பருப்பு எல்லாமே, எல்லா தானியமுமே வச்சுக்கோங்களேன். அரிசி எல்லாமே இருக்கணும் வீடான வீட்டில் எல்லாமே அளவு இருப்பு இருக்கணும். நிறைய பேர் சொல்வீங்க, இன்றைக்கி வியாபாரம் பண்ணாதாம்மா, இன்றைக்கி தாம்மா என்னால் வாங்கிட்டு போய் வைக்க முடியுன்றவங்க கூட ஒரு டப்பா வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு வைங்களேன். அது அப்படியே சேர்ந்துடும் ஒரு மாதத்துக்கு. அது இதெல்லாம் ஒரு ஐதீகம், அப்போல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தது. சரி, இப்போ சுக்கிரனுக்கு பிடித்த விஷயம் எங்கெல்லாம் சுக்கிரன் வாழறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் கவனித்து பாருங்களேன். தினந்தோறும் தயிர் உரைய வைப்பாங்க இல்லைங்களா, அந்த வீட்டை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் அக்கம் பக்கம் நம்ம பழகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். தயிர் நான் தினந்தோறும் ஊற்றுவேன் அப்படின்வாங்க. இந்த பனிக்காலமாக இருந்தாலும் தயிர் என்பது சளி பிடிக்காதுங்க. அது நம்ம அதனால் சொல்கிறது, பாக்டீரியா உருவாகும் போது தான் அதில் சளின்றது நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் தினந்தோறும் தயிர் உரைய வைப்பாங்க. அந்த வீடை பாருங்கள். இல்லை வாரம் 2 தடவையாவது தயிர் உரைய வைப்பாங்க. அவங்கள உங்கள் வீட்டை பாருங்கள். தயிர் வீட்லேயே, சரி தயிர் எனக்கு உரைய வைக்க தெரிலம்மா, நானும் ஊற்றி பார்க்குறேன் அது உரைய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க கூட 10 ரூபா பாக்கெட்டுக்கு தயிர் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைங்க நம்ம வீட்டில். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பசும் பால் கிடச்சிச்சின்னா அதை ஒரு நாள் வாங்கி கூட நல்லா திக்காக காய்ச்சி அதில் ஒரு சொட்டு தயிரை விட்டு வைங்க. இப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தயிரை கையில் தேய்ச்சிக்கிட்டு குளிக்க போங்க. கொஞ்சம் தயிர் எடுத்து கை கால் உள்ளங்கையிலலாம் தேய்ங்க நல்லா. நிஜமாக சொல்கிறேங்க, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும். எப்பவுமே சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தாலே மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் தான் வசிப்பா. அது நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். என்னடா அது நல்லா இருந்தோமே, திடீர்னு கடன் வந்துருச்சே, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சே, சாப்பாட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கவே பிரச்சனையாக இருக்குதே. மல்லிகை சாமான் மாதமானா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் 5000 ரூபாய்க்காவது வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்தமாரி சுச்சுவேஷனில் இது வாங்கவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா, இல்லை இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை இந்த வீடியோவே நான் போட்டேன். அதுவும் வேணும்னே செய்வாங்கங்க. அது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு சிலர் தெரியாது, நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வேணும்னே செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்திருப்பாங்க.
அவங்கள்ட்ட போயிட்டு அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் எனக்கு தயிர் கொடு, எனக்கு பால் கொடு, எனக்கு கல்லுப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது, விரலி மஞ்சள் கொடு இப்படின்னு கேட்குறது. இது வரைக்கும் தெரியாமல் நீங்கள் விளக்கு வச்ச பிற்பாடு இதை நீங்கள் கொடுத்துருந்தா கூட முதல்ல இனிமேல் கொடுக்காதீங்க. யார் கேட்டாலும் உப்பா நீங்கள் போயிட்டு கடையில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், எங்கள் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க பேரில் கூட பழியை போட்டுட்டு அப்படி கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால் அந்த மாதிரி சொல்லிவிடுங்க. இல்லை இல்லை இது தெரிஞ்சிச்சுன்னா, நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, தயவு செய்து சொல்கிறேன், விளக்குன்னு நம்ம வீட்டில் சாமி விளக்குன்னு ஏற்றிட்டிங்கனாலே காசு பணம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கொடுக்காதீங்க. மஞ்சள் என்பது மங்களகரமான பொருள். இதெல்லாம் அந்த சுக்கிரனுக்கு பிடித்த விஷயங்கள். மொச்சை பயிர் தயவு செய்து யாருக்கும் வாங்கிட்டு வந்தோ இல்லை நானே கொடுக்குறேன், என் வீட்டில் இருக்குது மொச்சை, உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு மட்டும் கொடுக்காதீங்க. மொச்சைலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு தாந்திரிகம் நிறைந்த பொருள். அதெல்லாம் அந்த மொச்சை பயிர் வெள்ளை மொச்சையா சிவப்பு மொச்சையான்னு கேட்பீங்களா, மொச்சை அப்படின்னு கேளுங்க, கடையில் வெள்ளையாக கொடுப்பாங்க. கொஞ்சம் தட்டையாக லைட்டாக தட்டையாக குண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த மாதிரி அந்த மொச்சை வாங்கிட்டு வீட்டில் வச்சுருந்தா கூட அந்த துருன்னு சொல்லிடுறது. பேசும்பொழுது என்கிட்ட இருக்குது மொச்சை நான் தரட்டுமா, இப்போ வரீங்களா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த எந்த ஒரு சர்க்கரை ரொம்ப எமர்ஜென்சியாக கேட்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. முக்குக்கு கடை. அதுக்கு முன்னாடிங்கெலாம் ஊருங்களுக்கு ஒரு கடை இருக்கும், அந்த கடையும் பொழுது போய் மூடிடுவாங்க. அப்போ ஒரு உதவி பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வேணும்னே நம்மளை கேட்குறாங்க. இதை நான் இவங்ககிட்டேருந்து வாங்கணும், இவங்க நல்லா இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யமாவது நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சு அந்த மாதிரி கேட்குறது. நம்மளுக்கு தெரியாது, கொடுத்துட்றோம் தெரியாமல். முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்காதீங்க. பால் நீங்கள் இன்றைக்கி ஒரு பாக்கெட் கொடுங்க, நாளைக்கு காலைல உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியும் கொடுக்காதீங்க. இல்லைன்னே சொல்லிவிடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. நான் வாங்கினேன், அது கொஞ்சம் தான் இருந்தது, காஃபி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. நாளைக்கு தான் நான் வாங்கணும்னு சொல்லிவிடுங்க, சரிங்களா? பால், தயிர், மொச்சை, மஞ்சள், அப்புறம் கற்பூரம், வத்திப்பெட்டி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வத்திப்பெட்டி யாருக்கிட்டையுமே போய் நீங்களே முதல்ல கடனாக கேட்காதீங்கப்பா. வத்திப்பெட்டி என்பது கடனாக நம்ம வாங்கவே கூடாது. அது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால நம்ம வீட்டில் சண்டை, குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும் எதுவுமே இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறது, சொந்தமாக இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயங்கள்லாம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. தெரியாமல் செஞ்சிடற விஷயந்தான் இது எல்லாமே. நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டோமா அப்படின்றவங்க கூட பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு ஒரு அடுப்பு எடுத்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸ் அடுப்பே இருக்குது, நான் பழசாந்து தேவையில்லாமல் இருந்தது, இந்தாமான்னு யாருக்கோ கொடுத்துட்டீங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கஷ்டம்லாம் வருது அப்படின்னும் போது, எனக்கு அந்த அடுப்புக்காக ஒரு 11 ரூபா கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, இது எல்லாமே நம்ம வீட்டில் நல்ல ஒரு மாறுதலை உண்டு பண்ணும். கடன் வராது, கடனே இருக்காது, கடன் இருந்தாலும் அடையும். நீங்கள் இதை மாதிரிலாம் பின்பற்றி பாருங்கள். சுக்கிரன் ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்க வேண்டும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.